Hi everyone, கான்செப்ட் கேப்சூல். நான் உங்கள் விக்னேஷ். ஸோ நம்ம ஆல்கஹால், ஃபினால்ஸ் அண்ட் ஈத்தர் சாப்டர் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் கரெக்டாக. அதில் ஒரு லாஸ்ட் 2 லெக்சர்ஸில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம நோமன் கிளச்சர் எப்படி பண்ணுறதுன்றது லாஸ்ட் 2 லெக்சர் பார்த்தோம். ஓகே, ஐ ஹோப் ஸோ அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருந்தேன் நான். ஓகே, ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காது. இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த பார்ட் போவோம், விச் இஸ் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈதர். ஓகே, ஸோ என்ன பிரச்சனைனா, இப்போ அடுத்து வரப்போ ஒரு 2-3 வீடியோவில் ஃபுல்லாக ரியாக்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ கொஞ்சம் சின்னதாக நான் 3 பார்ட்டில் போடுறேன், மேக்ஸிமம் 15 மினிட்ஸில். ஓகே, ஏன்னா ரியாக்ஷன்ஸ் படிக்கிறது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஓகே, ஸோ சின்ன வீடியோவை போடுறேன். நீங்கள் மேக்ஸிமம் ஒரே வீடியோவிலே இது 3த்தையும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஸோ வித் திஸ் வி வில் பிகின். இன்றைக்கி டைம் வேஸ்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. அண்ட் வீடியோவை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கைஸ், என்னோடய ஹார்ட் ஒர்க்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸ் வந்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, சிம்பிளாக வச்சுக்கலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போக தேவையில்லை. ரியாக்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ அதோட மெக்கானிசம் தெரிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் ஆல்கஹால், ஃபினால் அண்ட் ஈத்தர் இருக்குது. முதல்ல ஆல்கஹால் பார்ப்போம். ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஆல்கஹாலுமே முதல்ல மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்லையுமே எப்படி அல்கீன்ஸ் வச்சு ஆல்கஹால்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஆல்கீன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்கைன்னா CH3, CH4, C2H, H6, இதெல்லாம் வந்து என்னது அல்கேன்ஸ். ஓகே, இதில் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ டபுள் பாண்ட் தென் தோஸ் திங்ஸ் ஆர் நோன் அஸ் அல்கீன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆல்கீன்ஸை வச்சு how you are going to prepare ஆல்கஹால்ன்றதை பார்ப்போம், சரியா? இந்த அல்கீன்ஸ்லேயுமே 2 டைப்பில் இருக்குது ப்ரிப்ரேஷன். ஓகே, ஒன்று ஆசிட் ஹைட்ரேஷன், ஒன்று இன்னொன்று வந்து என்னதுனாக்கா உங்களோட செகண்ட் டைப் ப்ரிப்பரேஷன் வந்து டைஹைட்ரோ. ஓகே, ஸோ செகண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஹைட்ரோபோரினேஷன் ஆக்சிடேஷன். ஓகே, ஆக்சுவலி இந்த டைஹைட்ரோன்னு கூட இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை, ஹைட்ரோபோரினேஷன் ஆக்சிஜனேஷன். ஓகே, ஸோ இந்த 2 மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்கஹால்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, யூஸிங் ஆல்கீன்ஸ். ஓகே, இப்போ இந்த 2 மெத்தடில் எது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிளியராக. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட் ஹைட்ரேஷன் மெத்தட். ஓகே, ஆசிட் ஹைட்ரேஷன் மெத்தட் எப்போ அப்ளை ஆகும்னாக்கா நல்லா கவனிங்க. if you are using a alkene, okay, which is symmetric. ஓகே, சிமெட்ரிக், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குது, இது என்னது ஈத்தீன், கரெக்டாக? ஸோ ஈத்தீனில் இப்போ டபுள் பாண்ட் வந்து சென்ட்ரலில் இருக்குது, அப்போ இது வந்து சிமெட்ரிக் அல்கீன். ஓகே, அது இப்படி ஒரு அல்கீன் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது என்னது, இது பியூட்டீன். ஓகே, பியூட் 2ஈன்னு வரும். ஸோ இது வந்து என்னாச்சு, இதுவும் சிமெட்ரிக் அல்கீன் தான், ஏன்னா சென்ட்ரலாக டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிமெட்ரிக்காக டபுள் பாண்ட் பிளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா அப்போ வந்து ஆசிட் ஹைட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அல்கீன்ஸில் 2 மெத்தட் பார்த்தோம், ஒன்று ஆசிட் ஹைட்ரேஷன், ஒன்று வந்து போரோனேஷன் அப்படின்ட்டு ஒரு டெக்னிக். ஓகே, ஸோ ஆசிட் ஹைட்ரேஷனில் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இஃப் யூ ஆர் ஹேவிங் சிமெட்ரிக் அல்கீன் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம், சரியா? ஒரு அன்சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆசிட் ஹைட்ரேஷன் மெத்தட் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான், ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. ஓகே, என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அல்கீன் எடுத்துக்கணும். ஓகே, டேக் யூ அல்கீன். இந்த கேஸை வந்து நான் ஈத்தீன் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த அல்கீனை இஃப் யூ ஆர் ரியாக்டிங் வித் H2O, ஓகே, இஃப் யூ ஆர் ரியாக்டிங் வித் H2O டைரெக்ட்லி உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு தேவையான ஆல்கஹால் கிடச்சிரும். ஓகே, இது என்னது எத்தனால். ஸோ எத்தனால் கிடச்சிரும், சரியா? ஸோ இதோட மெக்கானிசம் எப்படின்னு பார்ப்போம். பட் ரியாக்ஷன் இஸ் குவைட் சிம்பிளாக alkene plus H2O will give you alcohol. ஓகே, ஸோ ஒரே ஒரு கேட்டலிஸ்ட் மட்டும் ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம், which is an acid. ஓகே, H+ மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் ரியாக்ஷன் ஃபார் ஆசிட் ஹைட்ரேஷன். ஓகே, இதுவே அன்சிமெட்ரிக்காக இருந்துச்சுனாக்கா, ஓகே, ஒருவேளை அன்சிமெட்ரிக்காக இருந்துச்சுனாக்கா எப்படி, இதுதான் அந்த அன்சிமெட்ரிக் ப்ராசஸ். எப்படின்னாக்கா ஒரு வேளை CH3 CH டபுள் பாண்ட் CH2 இருக்குது. ஓகே, இப்படி இருந்துச்சுனாக்கா அதே மாதிரி வாட்டர் வச்சுருக்கோம். ஓகே, வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த அன்சிமெட்ரிக்கை வாட்டர் வச்சு நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம், இல்லை போரோனேஷனும் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை வாட்டர் வச்சு ரியாக்ஷன் பண்ணால் என்னென்னு பார்ப்போம் நம்ம, சரியா? ஸோ இந்த ப்ரோப்பீன் எடுத்திருக்கேன், இது வந்து ஒரு அன்சிமெட்ரிக் அல்கீன், கரெக்டாக?
இப்போ இதில் என்ன ஆகும்னாக்கா எல்லாருக்குமே மார்கோனிகாஃப் ரூல் தெரியும்ல. மார்கோனிகாஃப் ரூல் பற்றி தெரியலன்னா ஹாலோஅல்கேன் அண்ட் ஹாலோஅரின் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, அதோட டீட்டெயிலாக அது என்னதுன்ற மெக்கானிசம்னு கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுவே பார்க்கலாம். இன் ஜென்ரல் மார்கோனிகாஃப் ரூல் என்னன்னாக்கா, இப்போ இந்த H2O இருக்குல்ல, H2O எப்படி பிரியும்? H+ அண்ட் OH மைனஸாக பிரியும். கரெக்டாக? ஸோ இந்த OH மைனஸ் இருக்குல்ல, இந்த OH மைனஸ் வில் கோ அண்ட் ரியாக்ட் வித் தட் கார்பன் which is having least number of hydrogen. Okay, அதுதான் மார்கோனிகாஃப் ரூல். ஓகே, OH minus will go and react with that carbon which is having least number of hydrogen. அப்போ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இது H+ and OH மைனஸாக பிரியுது இந்த H2O. ஓகே, ஸோ என்ன ஆகுது? உங்கள் OH மைனஸ் will go and combine with this carbon because இதுக்கு தான் ஹைட்ரோஜன் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, and this H+ will go and react with the other carbon. ஓகே, புரிஞ்சா? இப்படி தான் வந்து அதர் கார்பன் இங்கே இருக்குது. ஸோ இந்த H+ வந்து இந்த கார்பன் கூட ரியாக்ட் பண்ணும், OH வந்து இந்த கார்பன் கூட ரியாக்ட் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் அந்த ஒரு ரியாக்ஷன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த H+, ஓகே, இதில் இருக்க H+ வந்து போயிட்டு என்ன பண்ண போகுது? இந்த கார்பன் கூட ரியாக்ட் பண்ண போகுது. அப்போ என்ன ஆகும்? இதுக்கு நடுவில் இருக்க டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகிடும். ஓகே, பிரேக் ஆகிட்டு என்ன ஆகும்னா CH2 இருக்குல்ல, அது வந்து அப்படியே CH3 ஃபார்ம் ஆகிடும். இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு, இந்த கார்பன் கூட இருக்க டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த H+ கூட ரியாக்ட் பண்ணி CH3+ ஆகிடும். ஓகே, CH3 ஆகிடும். ஓகே, இப்போ இந்த OH மைனஸ் வந்து இந்த கார்பன் கூட அப்படியே அட்டாச் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி இப்போ ஒரு கார்பனுக்கு ஒரு லோன் பேர் இருக்குது. அந்த லோன் பேர் கூட இந்த OH வந்து அட்டாச் ஆச்சுன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இதுதான் உங்களோட ஆல்கோஹால். ஓகே, ஸோ திஸ் இஸ் குவைட் சிம்பிள். ஆசிட் ஹைட்ரேஷன் மெத்தடில் இவ்வளோ தான். சரியா? இதோட மெக்கானிசம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஓகே, மெக்கானிசம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நான் என்ன சொன்னேன்? வாட்டர் மாலிகுல் எடுத்துரும். கரெக்டாக? வாட்டர் மாலிகுல் எப்படி இருக்கும்? உங்களுக்கு O இருக்கும், இந்த இடத்துல H இருக்கும், இந்த இடத்துல H இருக்கும். ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் இருக்கும். திஸ் இஸ் யுவர் வாட்டர் மாலிகுல் H2O. கரெக்டாக? இனிஷியல் ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, இந்த H2O, ஓகே, இந்த H2O கூட ஃபர்ஸ்ட்டு இந்த கேட்டலிஸ்ட் போய் ரியாக்ட் பண்ணும். ஓகே, அப்படி ரியாக்ட் பண்ண என்ன ஆகும்னாக்கா, இந்த இடத்துல என்னாச்சு? H+ இருக்குது. ஓகே, இந்த இடத்துல என்னாச்சு? 2 லோன் பேர் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? ஒரு H+ will go and combine with a lone pair of the oxygen. அப்படி ஃபார்ம் பண்ணி ஆகிடுச்சுன்னா என்னாகும்? ஒரு லோன் பேர் காலி. ஓகே, காலி ஆகிட்டு H3O ஃபார்ம் ஆகிடும். ஆக்சிஜனுக்கு ஒரே ஒரு லோன் பேர் மட்டும் பாக்கி இருக்குது. ஓகே, எப்போ வந்து இந்த மாதிரி H+ வந்து கூட ரியாக்ட் பண்ணுதோ அண்ட் ஆக்சிஜன் ஒரு லோன் பேர் லூஸ் பண்ணுதோ, அப்போ என்ன ஆகுது? பாசிட்டிவ்லி சார்ஜ்டாக ஆகிடும். பாசிட்டிவ்லி சார்ஜ் அயனோ ஆகிடும். புரிஞ்சா? ஸோ இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஹைட்ரோஜன் கூட, அதாவது வாட்டர் கூட போய் ஹைட்ரோஜன் ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா, H+ ரியாக்ட் ஆச்சுனாக்கா H3O+ ஃபார்ம் ஆகும். அதாவது ஹைட்ரோனியம் அயோன்னு சொல்லுவாங்க இது. ஓகே, ஹைட்ரோனியம் அயோன் ஃபார்ம் ஆகும். ஓகே, நவ் திஸ் ஹைட்ரோனியம் அயோன் வில் கோ அண்ட் கம்பைன் வித் யுவர் ஈத்தீன். ஓகே, நீங்கள் எடுத்த ஆல்கின் கூட போய் இந்த ஹைட்ரோனியம் அயோன் வந்து கம்பைன் ஆக போகுது. ஓகே, ஸோ நான் இந்த H3O+ நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, 3 H, ஒரு லோன் பேர் அண்ட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, இந்த ஹைட்ரோனியம் அயோன் என்ன பண்ணுன்னா, எனக்கு இந்த ஆக்சிஜன் தேவையில்லை. ஓகே, பிகாஸ் இது என்னோட ஸ்டேபிள் ஸ்டேட் கிடையாது. ஓகே, இதோட ஸ்டேபிள் ஸ்டேட் என்ன? H2O. ஓகே, H2O தான் இதோட ஸ்டேபிள் ஸ்டேட். 2 லோன் பேர் வேணும் ஆக்சிஜனுக்கு. ஓகே, இப்போ ஆக்சிஜனுக்கு ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்குது. இதோட ஸ்டேபிள் ஸ்டேட்டில் போகணுன்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆக்சிஜனை துரத்தி விடணும். ஆமே ரைட்? ஸோ என்ன பண்ணுது? இந்த ஆக்சிஜன் பிரேக் ஆகுது. இந்த ஆக்சிஜன் பிரேக் ஆகிட்டு இந்த கார்பன் கூட போய் ரியாக்ட் பண்ணுது. ஓகே, இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரோஜன் பிரேக் ஆகிட்டு இந்த கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுது. ஆல்ரெடி இந்த இடத்துல கார்பனுக்கு 2 ஹைட்ரோஜன் இருக்குது, ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஹைட்ரோஜன் பிரேக் பண்ணால் இது H+ ஆகிடும். இந்த H+ போய் இது கூட ரியாக்ட் பண்ணால் இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இந்த கார்பன் கூட 3 ஹைட்ரோஜன்ஸ் ஜாயின் ஆகிடும். இங்கே பாருங்கள், டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடுச்சு. இந்த கார்பன் கூட 3 ஹைட்ரோஜன் ஜாயின் ஆகிடுச்சு. கரெக்டாக? இப்போ இந்த சைடில் என்ன ஆச்சு? கார்பன் கேட்டையோனாக மாறிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல 4 பாண்டு இருந்த கார்பனுக்கு இப்போ 3 பாண்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு? இந்த கார்பன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஓகே, இது இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சைடில் இது வந்து ப்ராப்பராக வாட்டர் மாலிகுலாக மாறிடுச்சு. ஓகே, 2 லோன் பேர் வாங்கிட்டு இட் ஹேஸ் பிகம் டு a ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகே, பட் இந்த இடத்துல என்ன இருக்குது? நல்லா கவனிங்க, கார்போகேட்டையோன். ஓகே, கார்போகேட்டையோன் இஸ் ஹைலி ஸ்ட்ராங் எலிமெண்ட். கரெக்டாக? இது வந்து ஈஸியாக வந்து லோன் பேரை வந்து பிடுங்கிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? கார்போகேட்டையோன் ஃபார்ம் ஆகுதுனால இந்த ஸ்டேபிளாக இந்த வாட்டர் மாலிக்யூல் அகெயின் என்ன ஆகும்? இது கூட போய் ஜாயின் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த லோன் பேர் வில் கோ அண்ட் கம்பைன் வித் திஸ் கார்பன். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு CH3 அப்படியே இருக்குது, இந்த இடத்துல CH2 அப்படியே இருக்குது.
அப்படியே இந்த லோன் பேர் அப்படியே இது கூட ஜாயின் ஆகிடுச்சு. ஓகே, ஜாயின் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு, திரும்ப ஒரு லோன் பேர் 2 ஹைட்ரோஜன் இருக்குது. ஆனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் கூடவே இருக்கும். எப்போ ஒரு லோன் பேரை வந்து லூஸ் பண்ணுமோ அப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துலையும் அதான் ஆச்சு. இனிஷியலாக இதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. ஒன்ஸ் இது லோன் பேர் வந்து இது கூட ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதுக்கும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுது, இப்போ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால இட் இஸ் நாட் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஸ்டேபிள். இதை வந்து நான் இன்னும் நல்லா டீட்டெயிலாக பெருசாக வரைஞ்சிருக்கேன். CH3 அப்படியே இருக்குது, இந்த இடத்துல இருக்க CH2 அப்படியே இருக்குது, இந்த இடத்துல 2 ஹைட்ரோஜன், ஒரு லோன் பேர் அண்ட் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ இன் ஆர்டர் டு கெட் ஸ்டேபிள் இந்த பாசிட்டிவ் சார்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, இந்த ஹைட்ரோஜனை நான் மொத்தமாக தூக்கி போட்டுறேன் வெளியே. ஓகே, இந்த ஹைட்ரோஜனை இந்த ஆக்சிஜன் என்ன பண்ண போகுதுனாக்கா, நீ என்ன பண்ணி இந்த ஹைட்ரோஜனை தூக்கி போட்டுரு. ஓகே, இது கூட இதில் இருக்க எலக்ட்ரானை மட்டும் எடுத்துகிட்டு H+ஆக வெளியே போட்டுரு. ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இப்போ இந்த ஹைட்ரோஜன் கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்து உனக்கு 2 தனித்தனி லோன் பேராக ஃபார்ம் ஆகிடும். ஆல்ரெடி ஒரு லோன் பேர் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த ஹைட்ரோஜன்லேருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை பிடுங்கிட்டாக்கா இன்னொரு லோன் பேரை ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 லோன் பேர் ஃபார்ம் ஆகிடும், H+ நீ தூக்கி போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஆல்கோஹால். புரிஞ்சா? ஸோ மெக்கானிசம் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம். புரியலனா இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி கேளுங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, முதல்ல வாட்டர் வந்து H+ கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரோனியம் ஃபார்ம் பண்ணும். இந்த ஹைட்ரோனியம் வில் கோ அண்ட் கம்பைன் வித் யுவர் ஆல்கீன். ஓகே, ஆல்கீன் கூட கம்பைன் ஆகிட்டு ஒரு கார்போகேட்டியோன் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் ஒரு வாட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த வாட்டர் மாலிக்யூல் அகைன் இந்த கார்போகேட்டியோன் கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு இந்த காம்போனன்ட் ஃபார்ம் ஆகுது. இதை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக H+ ரிமூவ் பண்ணோம்னா யூ வில் கெட் யுவர் ஆல்கோஹால். ஓகே, திஸ் இஸ் அ மெக்கானிசம். ஓகே, இப்போ செகண்ட் மெத்தட். ஓகே, செகண்ட் மெத்தட் ஜென்ரலாக வந்து அன்சிமெட்ரிக் ஆல்கீன் கூட தான் யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் டைஹைட்ரோகார்பனேஷன் ஆக்சிடேஷன். ஓகே, இல்லை ஹைட்ரோகார்பனேஷன் ஆக்சிடேஷன் கூட சொல்லிக்கலாம். ஓகே, இந்த மெத்தட் கொஞ்சம் மேபி காம்ப்ளிகேட்டடாக தெரியும், பட் ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். சி, உங்களோட ஈத்தீன் எடுத்துக்கோங்க, அதாவது உங்களோட ப்ரோப்பீன் எடுத்துக்கோங்க, விச் இஸ் அ அன்சிமெட்ரிக் ஆல்கீன். ஓகே, இது கூட என்ன பண்ணுறேன், நான் HBr எடுத்துக்கிறேன், அதாவது H3Br எடுத்துக்கிறேன், இல்லை BH3. ஓகே, நான் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன் பார். BH3 எடுத்துக்கிறேன், போரோன் எடுத்துக்கிறேன், பிஆர்னா என்னது ப்ரோமின், கரெக்டாக. ஸோ BH3 எடுத்திருக்கேன் நான். ஓகே, வென் யூ ஆர் கம்பைனிங் வித் திஸ் ஆல்கீன் வித் யுவர் BH3 என்ன ஆகும், இந்த கேஸில் ஆன்டி மார்க்கோவ் ரூல் அப்ளை ஆகும். வை ஆன்டி மார்க்கோவ் ரூல்னால், இந்த ஃபுல் ரியாக்ஷனுமே நம்ம வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த ரியாக்ஷனை பெராக்சைடில் கண்டக்ட் பண்ணாக்கா, இன்ஸ்டெட் ஆஃப் அப்ளைங் மார்க்கோவ்ஸ் ரூல் ஆன்டி மார்க்கோவ் ரூல் அப்ளை ஆகும். ஓகே, அதாவது மார்க்கோவ் ரூல் என்ன சொன்னால், OH- will go and combine with that carbon which is having least hydrogen சொன்னா, அப்போ ஆன்டி மார்க்கோவ் ரூல்னால் அப்படியே ஆப்போசிட். OH- will combine with that carbon which is having most number of hydrogen. ஓகே, ஸோ அதுதான் ஆன்டி மார்க்கோவ் ரூல். ஓகே, இந்த இடத்துல OH- பதிலாக போரோன் வரும். ஓகே, இந்த போரோன் போயிட்டு என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல CH2 கூட அட்டாக் ஆகும். ஓகே, அப்ளைங் ஆன்டி மார்க்கோவ் ரூல் பிகாஸ் ஆஃப் யூஸிங் ஹைட்ராக்சைடு இன் யோர் ரியாக்ஷன். இந்த ஃபுல் ரியாக்ஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ராக்சைடு பண்ணுறதுனா பெராக்சைடு பண்ணுறதுனால இந்த போரோன் போயிட்டு இந்த வாட்டி CH2 கூட அட்டாக் பண்ணும். ஓகே, அண்ட் இந்த ஹைட்ரோஜன் போயிட்டு CH கூட அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ அப்படி அட்டாக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரோஜன் போய் இது கூட அட்டாச் ஆச்சுன்னு ஆகும், இந்த பாண்ட் பிரேக் ஆகும். இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துல CH மட்டும் இருக்குது, CH2 ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ CH3 CH2 ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இப்போ டபுள் பாண்ட் கிடையாது, ஒரு சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அண்ட் CH2 அப்படியே இருக்குது. ஓகே, CH2 இப்போ என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. கரெக்டாக பாசிட்டிவ் சார்ஜாக மாறுறதுனால இந்த இடத்துல போரோன் வந்து நெகட்டிவில் இருக்குது. இப்போ இந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்து CH2 BH2 ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஒரு ஹைட்ரோஜன் போய் இது கூட ரியாக்ட் ஆச்சுன்னா CH2 ஆகுது, நடுவில் ஒரே ஒரு பாண்ட் இருக்குது. CH2 வந்து இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரிமைனிங் BH2 கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு BH2 இந்த இடத்துல கம்பைன் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும், CH3 CH2 BH2 ஃபார்ம் ஆகுது. கிளியர், BH2 ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, இந்த மாலிக்யூல் போயிட்டு இன்னொரு ஆல்கீன் மாலிக்யூல் கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஓகே, சேம் ப்ரொசீஜர், இன்னொரு ஆல்கின் மாலிக்யூல் கூட ரியாக்ட் பண்ண போகுது. அப்போ என்ன ஆக போகுது, அதே மாதிரி தான் ஆன்டி மார்க்கோவ் ரூல் படி இந்த இடத்துல இருக்க ஹைட்ரோஜன் வந்து கோ அண்ட் கம்பைன் வித் திஸ் CH. ஓகே, அண்ட் இந்த இடத்துல இருக்க போரோன் வந்து என்ன ஆகும், இட் வில் கோ அண்ட் கம்பைன் வித் திஸ் CH2. அப்போ என்ன ஆகும்,
அப்படியே இந்த ரியாக்ஷன் வந்து CH3 CH2 CH2 அப்படியே இருக்கும். CH3 CH3 CH2 அப்படியே இருக்கும். இந்த போரான் கூட இருக்க ஒரு ஹைட்ரோஜன் கூட போயிட்டு என்ன ஆகிடுது உங்களோட இந்த மாலிகுல் போய் கம்பைன் ஆகிடுது. ஓகே, கம்பைன் ஆகிடுச்சா என்ன ஆகும், அப்போ CH3 CH2 CH2 ஃபார்ம் ஆகும். கரெக்டாக இந்த ஹைட்ரோஜன் கூட இந்த மாலிகுல் வந்து சேர்ந்துடும். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ஆல்ரெடி CH3 இருக்குது, இந்த இடத்துல வந்து CH2 ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல அகைன் ஒரு CH2 இருக்கும். ஓகே, அதுதான் இங்கே கம்பைனாக இருக்குது. ஓகே, அண்ட் என்ன ஆகுது, இந்த செகண்ட் ஹைட்ரோஜன் அப்படியே இருக்கும். ஓகே, அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இது வரைக்கும் புரிஞ்சா கிளியரில்? இப்போ அடுத்து என்ன ஆக போகுதுன்னா, இந்த போரோன் இருக்குல்ல, இன்னொரு மாலிகூல் ஆஃப் ஈத்தீன் வந்து ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோம். ஆல்ரெடி இது ஃபர்ஸ்ட் மாலிகூல், செகண்ட் மாலிகூல் கூட இந்த ரியாக்ஷன் நடந்துச்சு. இந்த ரியாக்ஷன் நடந்து இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. இந்த ப்ராடக்ட் போயிட்டு இன்னொரு மாலிகூல் ஆஃப் CH3 CH அந்த ஈத்தீன் மாலிகூல், ப்ரோபீன் மாலிகூல் கூட போய் ரியாக்ட் பண்ணோம். அப்போ என்ன ஆகும், இந்த ஹைட்ரோஜன் will go and combine with this CH and இந்த boron will go and combine with this CH2. அப்போ என்ன ஆகும், ஃபைனலாக CH3 CH2 CH2 அப்படியே இருக்குது. போரோன் கூட இருந்த மேலே இருக்க மாலிகுலில் நோ சேஞ்ச். இந்த கீழே இருக்க ஹைட்ரோஜனுக்கு பதிலாக அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரா CH2 CH2 CH3 ஜாயின் ஆகிடும். ஓகே, ஸோ பாருங்கள் இப்போ சிமெட்ரிக்காக இருக்க மூணுமே. ஓகே, ஸோ இங்கே ஆரம்பித்த ரியாக்ஷன் வந்து இங்கே வந்து முடியுது. ஓகே, ஸோ இன்னமும் கூட கரெக்டாக ஃபுல்லாக முடியல. ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் ஃபுல்லாக என்ன சொன்னால் பெராக்சைடில் நடக்குதுன்னு சொன்னால, பெராக்சைடு என்ன தெரியுமா உங்களுக்கு, H2O2 தான் பெராக்சைடுன்னு சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ 3 moles ஆஃப் H2O2 வந்து இந்த இடத்துல தான் வந்து கம்பைன் பண்ண போகுது நமக்கு. ஓகே, இந்த பெராக்சைடோட ரியாக்ஷன் வந்து இங்கே தான் தெரிய போகுது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஆக்வஸ் பேஸ் சொல்யூஷன், ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2O இருக்குது அண்ட் பெராக்சைடு இருக்குது, 3 moles ஆஃப் பெராக்சைடு. ஓகே, இப்போ இந்த 3 moles ஆஃப் பெராக்சைடு போய்ட்டு இதை வந்து என்ன பண்ண போகுது, பிரேக் பண்ண போகுது. எப்படின்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆகிடும், இந்த பாண்ட் பிரேக் ஆகிடும், இந்த பாண்ட் பிரேக் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 3 moles ஆஃப் திஸ் எலிமெண்ட் ஃபார்ம் ஆகுமா, 3 moles ஆஃப் அந்த மேலே இருக்க இந்த CH2 CH2 CH3. ஓகே, போயிட்டு இந்த H2O2 எப்படி பிரியும்னா, HO அதான் OH OHஆக பிரியும். ஓகே, OH இன்டூ OH தான் உங்களுக்கு H2O2. ஸோ 3 molecules ஆஃப் OH போயிட்டு இது கூட ரியாக்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ 3 times ஆஃப் CH3 CH2 CH2 OH ஃபார்ம் ஆகும். இதுதான் உங்களோட ஆல்கஹால். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்குது, உங்களோட போரோன். ஓகே, இந்த போரோன் போயிட்டு மீதி இருக்க 3 மாலிகுல், அதாவது OH அண்ட் OH சொன்னல, இது எல்லாமே வந்து 3 மாலிகுல் எடுத்திருக்கோம். பெராக்சைடு வந்து 3 மாலிகுல், 3 OH வந்து ரியாக்ட் ஆகிடுச்சு. மீதி இருக்க 3 OH போயிட்டு போரோன் கூட ரியாக்ட் ஆகிடும். போரோன் ப்ளஸ் OH3 twice. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் வாட் ஹைட்ரோகார்பன் ஆக்சிடேஷன். ஓகே, ஹைட்ரோகார்பன் ஆக்சிடேஷன் மெத்தட் இது தான். சரியா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான். சரியா, பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி. ரொம்ப பெரிய ரியாக்ஷன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ரியாக்ஷன் இஸ் சிம்பிள். ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் வித் யுவர் ஆல்கீன்ஸ். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த பார்ட் பார்ப்போம். ஓகே, கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க 3 வீடியோவையும். சரியா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜெய் ஹிந்த்.